அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா 2 நாடுகளும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை 100 நாட்களுக்கு மேலாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், புவி அரசியல் மிக வேகமான மாற்றங்களை கண்டு வருகிறது. ஏகாதிபத்தியத்தின் எல்லைகள், அவர்களுடைய மேலாதிக்கத்தின் இராணுவ பலத்தின் எல்லைகள் என்பதை வெளிக்கொணர்வதாக இந்த போர் அமைந்திருக்கிறது. இந்த சூழலில் இன்னொரு புறத்தில் சோசியலிச கியூபா நாட்டை அடக்கி ஒடுக்கி அங்கு இருக்கக்கூடிய சோசியலிச புரட்சியை நசுக்கிவிட வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதோடு இணைத்து செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெனிசுவேலா நாட்டின் மீது அங்கு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மூலமாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து கொண்டு சென்றது அமெரிக்கா. அதன் பின்னர் அங்கிருந்து அதனுடைய போர் யுத்தியை வளைகுடா நாடுகளுக்கு திருப்பி கொண்டு வந்தது. அதை கொண்டு வருகிற அந்த நேரத்திலேயே அடுத்த இலக்கு இந்த கரிபியன் கடல் பகுதியில் கியூபா தான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள், நான் கியூபாவை எடுத்துக்கொள்ளப் போகிறேன், கியூபா தேசத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்ற அளவுக்கு அவர் தொடர்ந்து எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டே இருந்தார். யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்ற ஆயுதம் தாங்கிய விமானம் தாங்கிய கப்பல் அங்கே கரிபியன் கடற்கரை பகுதியில் கியூபாவை சுற்றி நிறுத்தப்பட்டிருந்தது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய ஆணையின்படி அவர்கள் மீது தொடுத்து வந்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் இறுக்கமடைய செய்யப்பட்டன. உடனடியாக வெனிசுவேலாவில் செய்தது போல அங்கிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் நாங்கள் செய்து அந்த நாட்டை கையில் எடுக்கப் போகிறோம் என்பதை உறுதிபட அவர்கள் தெரிவித்தார்கள். முதலில் ஈரான், அதை ஒரு சில வாரங்களில் முடித்து விடுவோம், முடித்துவிட்டு அடுத்தது கியூபா தான் என்ற எச்சரிக்கையை தொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏகாதிபத்திய இராணுவ பலத்தினுடைய எல்லைகள் அம்பலப்பட்டு போய் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் அவர்கள் இந்த பக்கம் திரும்பவில்லை என்று நாம் நினைத்தாலும், அவர்கள் கியூபாவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன. குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதியே மீண்டும் கியூபா மீதான பொருளாதார தடைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெயை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். கியூபாவினுடைய பொருளாதாரம் மிக கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எரிபொருள் கிடைக்கவில்லை, மின்சாரம் கிடைக்கவில்லை, உணவு தட்டுப்பாடு, போக்குவரத்து சரியாக நடைபெறவில்லை என்ற முறையில் கியூபா மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. வெனிசுவேலா கைப்பற்றப்படுவதற்கு முன்னதாக 2 எண்ணெய் கப்பல்களை கியூபாவுக்கு அனுப்பி வைத்தது. அவற்றை அமெரிக்கா சிறைப்பிடித்து விட்டது. அதன் பிறகு ஒரு கப்பலில் ரஷ்யா எண்ணெயை அனுப்பியது. உருகுவே, கொலம்பியா போன்ற நாடுகள் மனிதாபிமான உதவி என்ற முறையில் ஓரளவுக்கு எண்ணெய்களை உதவி செய்தது. இருந்தபோதும் அவர்களுக்கு 18 மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறது. அவர்களால் தேவையான அளவுக்கு தண்ணீரை கூட பெற முடியவில்லை. நடந்தே பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. வாகனங்களை பயன்படுத்த முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான நெருக்கடியில் கியூபா நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல், அந்த நாட்டை நான் சிறைப்பிடிக்கப் போகிறேன், நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வரப்போகிறோம் என்று மே மாதம் முதல் வாரத்திலிருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொக்கரிக்க துவங்கியிருக்கிறது. அதனுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள், உடனடியாக இந்த பணியை நான் நிறைவேற்றி விடப் போகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஆணையை ஏற்று இதை நிறைவேற்றுவதற்கான பணிகளை மிக வேகமாக செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது நடைபெற்றால், நீங்கள் இராணுவ ரீதியாக கியூபாவுக்குள் தலையிட்டால், கியூப புரட்சியை முடக்க நினைத்தால், அங்கே ஒரு இரத்த ஆறு ஓடும், பிளட் பாத். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கியூபாவினுடைய ஜனாதிபதி மிகியல் கனால் டயஸ் அவர்கள் மிக உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் போது, இன்று உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராகவும், அவர்களுடைய கியூபா கொள்கைக்கு எதிராகவும், கியூபாவுக்கு ஆதரவாகவும் ஒருமைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது வெறும் நாட்டை கைப்பற்றுவதோடு மட்டுமல்லாமல், நாட்டின் மிக முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக பிடல் காஸ்ட்ரோவினுடைய சகோதரர் ராவுல் காஸ்ட்ரோ அவர்கள் மீது ஒரு 1996 நடைபெற்ற ஒரு வழக்கை காண்பித்து அவரை சிறைப்பிடிப்பதற்கான முயற்சியும் நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா அதற்கு முயற்சி செய்து வருகிறது. 1996 மியாமி, புளோரிடா, அமெரிக்கா போன்ற பகுதிகளிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய மாஃபியா போன்ற கியூபா எதிர்ப்பாளர்கள் சிலரை ஆகாய விமானங்கள் மூலம்
அனுப்பி கியூபாவுக்குள் நீங்கள் எதிர்ப்புரட்சி செய்யுங்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைமைக்கு எதிராக என்று எதிர்ப்புரட்சியை தூண்டிவிட அவர்கள் முயற்சி செய்தார்கள். கியூபாவினுடைய இராணுவம் ஒருமுறை அல்ல பலமுறை அவர்களை எச்சரித்தது. இருந்தாலும் கியூபாவினுடைய வான் எல்லைக்குள் நுழைந்து இந்த எதிர்ப்புரட்சி வேலையை செய்ததன் காரணமாக கியூப இராணுவம் அவர்களுடைய விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தியது. அதில் 5 பேர் உயிரிழந்தார்கள். அதற்கு எதிராக அன்று மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ நடவடிக்கையோ அல்லது நீதிமன்ற நடவடிக்கையோ நடைபெறவில்லை. ஆனால் இப்போது அந்த பழைய வழக்கை தோண்டி எடுத்து ரால் காஸ்ட்ரோ அவர்கள் 5 பேரை கொன்ற குற்றவாளி என்ற முறையில் 94 வயது நிரம்பிய அந்த மூத்த போராளியை கைப்பற்றுவதற்கு சிறைப்பிடிப்பதற்கு அதை அந்த நாட்டு மக்களை இவரை சிறைப்பிடிப்பதன் மூலம் அவர்களுடைய உறுதியை தளர்த்துவதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய சதியை செய்து வருகிறது. அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டை கிட்டத்தட்ட நெருக்கடியில் தள்ளி அவர்களை அடிபணிய வைக்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் முயற்சி செய்து வருகிறது. அங்கோலாவில் நடைபெற்ற புரட்சி, காங்கோவில் நடைபெற்ற புரட்சி, வியட்நாமில் அமெரிக்கா செய்த அட்டூழியங்கள் போன்றவற்றுக்கு எதிராக தென் அமெரிக்காவில் நடைபெற்ற புரட்சிகள் ஆகியவற்றில் கியூப வீரர்கள் காலகாலமாக அங்கே சென்று அவர்களுக்கு போராளிகளுக்கு ஆதரவாக நின்றார்கள். கோவிட் காலத்தில் உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளுக்கு அவர்கள் மாற்று மருந்தையும் மருந்து பொருட்களையும் தங்களுடைய மருத்துவர்களையும் அனுப்பி தடுப்பூசி போடுவதோடு கூட பல பணிகளை செய்தார்கள். சின்ன தீவாக இருக்கக்கூடிய கியூப நாடு உலகளாவிய அளவில் அதன் கௌரவத்தை மிக நன்றாக இக்காலத்தில் பாதுகாத்து வைத்திருந்தது. எனவேதான் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வரும்போது அந்த கோரிக்கையை ஆதரித்து 165 நாடுகள் வாக்களித்தன. 5-6 நாடுகள் மட்டுமே எதிர்த்து வாக்களித்தன. இது போன்ற ஒரு சூழலில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் விடாப்புடியாக கியூப நாட்டை அடக்கி ஒடுக்கி அங்கே நடந்திருக்கக்கூடிய சோசியலிச புரட்சி தோற்கடிக்க மிக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் பிரிட்டன் ஏகாதிபத்தியம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொன்னவர்கள் பல நாடுகளிலே போய் அந்த நாடுகளிலே அடிவாங்கி திரும்பிய வரலாறுகள் இன்னும் வலுவாக இருக்கின்றன. அவர்கள் மலாயாவிலும் கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் ஜப்பானிடம் அடிவாங்கி திரும்பி வந்தார்கள். அவர்களுக்கு பல அறிவுரைகள் சொல்லியும் கேட்க தயாராகவில்லை. அவர்கள் அந்த போர்களில் தோற்ற தோல்வி என்பதுதான் இந்திய விடுதலைக்கு வழிவகுத்தது. 1941 ஹிட்லர் சோசியலிசத்தை பற்றி தப்பு கணக்கு போட்டு சிஞ்சேனைக்கு எதிராக படையெடுக்க துவங்கி ஸ்டாலின்கிராடை நோக்கி முன்னேறியவர் கடைசியில் தான் தோற்றதோடு மட்டுமல்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு ஹிட்லர் தள்ளப்பட்டார் என்பது வரலாறு. ஆப்கானிஸ்தானத்தில் முதலில் பிரிட்டன் பல நூற்றாண்டுகளாக அடிவாங்கிய பின் கடந்த 2001 அமெரிக்கா அந்த நாட்டை கைப்பற்ற முயற்சி செய்து அங்கே அடிவாங்கி திரும்பினார்கள். இப்போது ஈரானுக்கு எதிரான போரை துவங்கி ஈரானுக்கு எதிரான போரில் ஒரு நாளில் முடித்து விடுவோம், ஒரு வாரத்தில் முடித்து விடுவோம், ஒரு மாதத்தில் முடித்து விடுவோம் என்று சொல்லி 100 நாட்களை கடந்த பிறகும் வைத்த காலை எடுக்க முடியாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மாட்டிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏகாதிபத்தியம் வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை. அதேபோல இப்போது கியூபாவுக்கு எதிராக அவர்கள் கை வைத்தால் அது வெனிசுவேலாவுக்கு எதிராக ஒரே இரவில் முடிந்தது போல் முடியாது, இரத்தவார ஓடும் என்று சொல்வது வெறும் விளையாட்டுக்காக அங்கே சொல்லவில்லை. அங்கே போராளிகளாக மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஆயுத ரீதியாக அமெரிக்க போரை சந்திக்க தயாராகிவிட்டார்கள். தேசம் அல்லது தியாகம் என்ற முறையிலே அவர்கள் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் கியூப மக்களுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதும் ஆதரவை தெரிவிப்பதும் சோசியலிசத்துக்கு ஆதரவை தெரிவிப்பதும் உலகளாவிய அளவில் அவர்களுக்கு உதவிகளை திரட்டி கொண்டு போய் கொடுப்பதும் சர்வதேச அரங்கில் கியூபாவை பாதுகாப்போம், கியூபா தனியாக இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை சோசியலிசத்தை விரும்பக்கூடிய சக்திகள் தெரிவிக்க வேண்டும். அதை உறுதியாகவும் உறக்கவும் தெரிவிக்க வேண்டும். கியூபா தனியாக இல்லை, நாங்கள் இருக்கிறோம் என்று உலக மக்கள் உங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். கியூபா ஒருமைப்பாடு ஓங்குக, கியூபா சோசியலிச புரட்சி வெல்க என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.